அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, நான் இந்தியாவில இருந்து 50 கிலோ வெயிட் உள்ள திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுல என்னென்ன திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 2 அட்டைக்கோத்தாவிலே ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த 2 சூட்கேஸ்லேயே ஜாமான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இது ஃபுல்லாக 50 கிலோ வெயிட் உள்ள ஜாமான். இந்த 2 சூட்கேஸ்குள்ளேயும் இந்த 2 பெட்டிக்குள்ளேயும் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இப்போ முதல்ல நான் இந்த அட்டைக்கோத்தாவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த அட்டைக்கோத்தாக்கு மேலேயே பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கீழேயே ஒரு பேப்பர் போட்டு வச்சிருவேன். இப்போ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னா, முதல்ல இந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, இது 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் பாட்டிலு. இது இந்த சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது எங்க ஊர்ல ஃபேமஸான காதரியா நன்னாரி சர்பத்தோட அந்த சீனி பாகு, இந்த சர்பத் போடுறதுக்கா வேண்டி இப்போ நோன்பு வர்றதுனால இது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சில்வர் குவளை வாங்கிட்டு வந்தேன். நம்ம டீ போட்டு நிறைய டீ போட்டு முடி வச்சுக்கலாம், தண்ணி பிடிச்சி முடி வச்சுக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த மாதிரி குவளை வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள உள்ளாக்க இருக்கிறது இது வீட்டிலேயே செஞ்ச நார்த்தங்காய் ஊறுகாய். இதை நான் பிளாஸ்டிக் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னா, அந்த பிளாஸ்டிக்ல என்ன இருக்குதுண்டா, எங்க ஊர்ல ஃபேமஸான பேட் அப்பளம், பேட் டிசைன்ல இருக்கு. இந்த அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வடகம் அப்பளம் சொல்றதை விட வடகம் தான் சொல்லணும், எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு. அப்புறம் அதே மாதிரி ஹார்ட் ஷேப்ல உள்ளது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதே வடகம் தான். பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல பொரிச்சு கொடுத்தா விரும்புவாங்கன்னு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது ஏன் கொஞ்சமா வாங்கியிருக்கிறேன்னா, இவ்வளவு இருந்துச்சு அந்த கடையில, அதனாலதான் கொஞ்சமா இருக்குது குவான்டிட்டி. அதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக்லயும் பேட்டப்பழம் தான் இருக்குது. அவங்க 2 பிளாஸ்டிக்கா கொடுத்தாங்க. இன்னொன்று அதே ஹாட் அப்பளம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பவுல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சில்வர் பவுலு. இது எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் டாக்டர் கொடுத்த டேப்லெட்டு, க்ரீமு, ஷாம்பு எல்லாம் இருக்குது. இது பருத்திப்பால் பாயாசம் கச்சிருக்கு, பருத்தி விதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது ரொம்ப ஹெல்தி, இந்த பருத்தி பாயாசம் பருத்தி பால்ல செய்யறது. இது வீட்டுல யூஸ் பண்றதுக்கு மீன் மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அடுத்து எங்க ராமநாதபுரத்திலே ஃபேமஸான நெய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்டுக்கு ஆல்மண்ட் ஆயில் தான் தேய்ப்பாங்க. அதுல சின்ன சின்ன பாட்டில்ல 2 பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கேமராவை நல்லா பாக்குறேன்னா. அப்புறம் இந்த 2 மூடி, அந்த சில்வர் கோவலை வாங்கினோம்னா அதுல மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு இந்த 2 மூடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இது கறி மசாலான்னு சொல்லுவாங்க, அதாவது இறைச்சிகளுக்கு போடுறது, நண்டு, பிரானு, சிக்கன், மட்டன் எல்லாத்துக்கும் போட்டு சமைக்கிறதுக்கு இந்த இறைச்சி மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதுல வீட்டிலேயே அரைச்சது. அதுக்கப்புறம் இது மஞ்சத்தூள் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இந்த கோட்டாவில் உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த கோட்டாவில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த கோட்டாவை பிரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்ப்போம்.
இந்த கொத்தாவுமே பாருங்க, நான் மேலே பேப்பர் போட்டு கீழேயும் பேப்பர் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து என் கிட்ஸுக்கு பிடிச்ச மஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பிடிக்கும், இது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஊரில் வந்து 10 ரூபாயா, அதனால எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னா, இந்த ஜேம்ஸு. எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்தியாவிலே பிடிச்சது இந்த ஜேம்ஸ் மிட்டாய் தான். அதனால நான் அந்த 5 ரூபா பாக்கெட்டில் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் நினைப்பே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இல்லை, இது வெறும் 5 ரூபா பாக்கெட்டு தான். இதில் மேக்ஸிமம் 4-5 தான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னா, இந்த ஈகிள் பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்மளுக்கு பெருநாள் தலைப்பறை எல்லாம் வரதுனால யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈகிள் அப்பளம் சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் எங்களுக்கு பிடிக்கும். அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டா, அதே மாதிரி சில்வர் கோவிலையிலேயே கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி இந்த நெய் பாட்டிலில் போடுறதுக்கு 2 கரண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஸ்பூனு. ஈஸியாக இது வந்து 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி 2 கரண்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டா, பாயாசம் காய்ச்சறதுக்கு இந்த சேமியா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து இந்தியாவில் இருந்து தான் கிடைக்கிது. மலேசியாவில் வந்து இந்த அணில் சேமியா தான் கிடைக்கும். இந்த சேமியாவில் 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நம்ம என்ன பாயாசமாக இருந்தாலும் போட்டுக்கரலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கால்வலி கைவலிக்குள்ள உள்ள கிரீம் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஈகிள் பஜ்ஜி மாவு, பஜ்ஜி போட்டுக்கரலான்னு, இந்த மாவு டேஸ்ட்டாக இருக்கேன், அதனால இந்த 2 பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது அடுத்து என்ன இருக்குதுண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மீ மசாலா இன்னொரு பாக்கெட் இருக்குது. 2 பாக்கெட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுவுமே சில்வர் கோவலையே தான், நம்ம அடிக்கடி வாங்க முடியாதனால நான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன்டா, சீயக்காய் தூள். எனக்கு டேண்ட்ரஃப்க்கு வந்து டாக்டர் சொன்னது வந்து ஷாம்பு தேய்க்காதீங்க, நீங்கள் வந்து சீயக்காய் தூள் தான் தேய்க்கணும்னு சொன்னதுனால சீயக்காய் வாங்கி சொந்தமாகவே நாங்கள் சீயக்காய், வெட்டி வேறு, ரோஜா இதழ், ஆவாரம்பு எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து வந்து லாஸ்ட்டாக அந்த கோத்தாவில் இருக்கிறது வந்து எங்கள் ஊர்லேயே ஃபேமஸான ஸ்பெஷலான தொதல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸ்வீட்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 அட்டைக்கோத்தாவில் உள்ள திங்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சூட்கேஸில் உள்ள திங்ஸ் என்ன. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சூட்கேஸில் என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இதில் எல்லாமே துணிகள் தான். இப்போ நான் என்ன எடுத்திருக்கிறேன்டா, எனக்கு பெருநாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நைட்டி எடுத்திருக்கிறேன். பெருநாளைக்கு நம்மளுக்கு நிறைய யூஸ் பண்ணுறதுனால நான் நிறையவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நைட்டி சால் எடுத்திருக்கிறேன். இது வந்து காட்டன் டவல், தலையை துடைக்கிறது காட்டன் டவல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுக்கும் நைட்டி தான். இது ஒரு டிசைனில் உள்ள நைட்டி. நம்ம சும்மா இந்தியாவில் போய் எடுக்க முடியாதுன்னு நான் பார்த்த உடனே நிறைய கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவுமே எக்ஸ்ட்ரா ஒரு தலை துடைக்கிற டவல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு நைட்டி. அடுத்து என்ன வாங்கியிருக்கிறேன்டா, என் ஹஸ்பண்டுக்கு சன்னுக்கு பெருநாளைக்கு தொழுகிறதுக்கு கையில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்.
அடுத்து இதுல கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து சூஸ்பெரி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு நம்மளுக்கு பெருநாள் வர்றதுனால யூஸ் பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு வந்து 1/2 கிலோ பாக்கெட் ஒன்று, 1/4 கிலோ பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஊரில் வாங்கினோம்னா சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும்ண்டு 1/2 கிலோ பாக்கெட்டில் ஒரு முந்திரி பருப்பும் 1/4 கிலோ பாக்கெட்டில் ஒரு முந்திரி பருப்பும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் ஊரில் வாங்குறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கள் ஊர்லேயே கிடைக்கிறது காராச்சேவு. அப்புறம் 2 முறுக்கு பாக்கெட்டு, அப்புறம் வந்து கடலை மிட்டாய், அப்புறம் வந்து மிக்சர் பாக்கெட்டு. சின்ன பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நிறைய வாங்கிட்டு வந்தால் சாப்பிடாதுங்க, அதனால கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு தக்கன வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து பிளாஸ்டிக் இருக்குது. இப்போ இந்த சூட்கேஸை மூடிடுவோம். இப்ப நம்ம இந்த சூட்கேஸ மூடிடுவோம். அடுத்த சூட்கேஸ நம்ம மேஜையில வச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இந்த சூட்கேஸை ஓபன் பண்ணுவோம். இந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குதுன்னா என்னோட பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு செட்டு செப்பல் வாங்கினேன். அந்த செப்பல், அப்புறம் வந்து எனக்கு ஒரு செப்பல் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. இதுவும் நைட்டி தான். எங்க ஊர் ராமநாதபுரத்துல இந்த பர்தா பார்த்தேன், கல் வச்சு டிசைன் நல்லா இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு பர்தா வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நைட்டி ஷால் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் என் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு ஒரு இந்த மாதிரி காட்டன் மேக்ஸி ஒன்று வாங்கினேன், உள்ளாக்க லெகின்ஸ் இருக்கிற மாதிரி. ஒருத்தவங்களுக்கு ப்ளூ, இன்னொருத்தவங்களுக்கு வந்து பிளாக்கு. இது அந்த பெட்டியில உள்ள திங்ஸு. இதோட அந்த பெட்டியை மூடி வச்சிருவோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி யார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.